அனைவருக்கு வணக்கம். நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. எல்லாரும் அந்த ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க. ஃபங்ஷனுக்கு போன இடத்துல வேணும்னே அசிங்கப்படுத்தணும்னு சுந்தரியும் முரளிகிருஷ்ணாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அபி கல்யாண பொண்ணுக்கு என் கையால் இந்த டிசிஷன் நல்லா பண்ணேன், இந்த புடவையை கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கட்டிப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்புறமா பொண்ணுடைய அம்மா ரூமில் சில பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி டோர் வழியாக முரளிகிருஷ்ணாவும் நம்மளுடைய சுந்தரியும் லேடிஸ் வாய்ஸில் பேசுவாங்க. பாரு, அந்த அபியும் ராகவும் சந்தோஷமா இல்லை, அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை போகுது, அவள் ராசியானவளே இல்லை, அவள் வாழ்க்கையில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனால் அவள் கையால் புடவை கொடுத்து கட்ட சொல்கிறாங்கன்ட்டு முரளிகிருஷ்ணன் சுந்தரி லேடிஸ் வாய்ஸில் பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு இது தெரியல பாரு அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இதை அந்த பொண்ணுடைய அம்மா கேட்டுட்டு, ஏண்டி அந்த புடவை வேண்டாம் நீ கொடுத்துடாத அப்படின்றாங்க. அவள் கையால் கொடுத்த புடவை வேண்டாம், ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்கா, அபியோடைய மனசு கஷ்டப்படுது இல்லை, அங்கே பாருடி புருஷன் முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லை, அவங்க கையால் வாங்கிக்கினா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்ட்டு அபியை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அபி கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ ராகவ வந்துட்டு அபியை கட்டி பிடிச்சிட்டு, இவ என்னுடைய பொண்டாட்டி அப்படின்றாங்க. அவளை பற்றி பேசுறீங்க, இங்கே பாருங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், அவளை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, ஃபர்ஸ்ட் அவளை மன்னிப்பு கேளுங்க அவகிட்டன்னு சொல்லி கத்துறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.